Hey guys, welcome to Derzagi Institute. இது ஒரு கொஷின் டிஸ்கஷன் வீடியோ. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்க்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்க்கு மார்க் ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு டீடைல் வீடியோ நம்ம சேனல்லயே போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சர்வேயிங் டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, the curvature of earth is taken into consideration if the survey of limit is. நமக்கு தெரியும் சர்வேயிங்ல ரெண்டு டைப் இருக்கு, பிளேன் சர்வேயிங் அண்ட் ஜியோடெட்டிக் சர்வேயிங் அப்படின்னு. பிளேன் சர்வேயிங் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஏரியாவுக்கு மட்டும், அதாவது நம்மளோட லேண்டை வந்து நம்மளோட ஏர்த்தை வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸா கன்சிடர் பண்ணிட்டு அதுல சர்வேயிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிளேன் சர்வேயிங். இல்லைன்னா ஏர்த்தோட கர்வேச்சரையும் கன்சிடர் பண்ணி அப்போ நம்ம பண்ண அதுக்கு பேர் வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங். இப்போ எந்த இடத்துல ஜியோடெட்டிக் சர்வேயிங்க்கு போவீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் தான் இது. ஸோ நம்ம சர்வே பண்ண வேண்டிய ஏரியா வந்து 250 கிலோமீட்டர் ஸ்கொயரோட ஜாஸ்தியா போச்சுன்னா அப்பதான் நம்ம ஜியோடெட்டிக் சர்வேயிங்க்கு போகும். அதாவது கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து கன்சிடரேஷன்ல எடுத்துப்போம். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி கிரவுண்ட் லொகேஷன் ஆஃப் a proposed railway line marked on the map is known as. இந்த ரயில்வே லைனுக்கு ஹைவேவோட ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கான சர்வே இல்லைனா ஒரு பைப்லைன் கனெக்ஷன் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரூட் சர்வே அப்படின்னா அதை டேர்ம் பண்ணுவோம். அந்த மேப்ல மார்க் பண்ணியிருக்கிறத ரூட் சர்வேயிங் அப்படின்னா டேர்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி மெயின் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் இஸ் டு ஒர்க். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நம்ம பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் என்னன்னா வி ஷுட் ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஸோ ஒரு பெரிய லேண்ட் ஏரியா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட பார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி அது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒர்க் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி ஹோல் டு பார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய எரர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். எரர்ஸ் அக்யூமுலேட் ஆகிறத நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். செகண்ட் பிரின்சிபல் என்னன்னா ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஒரு லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் அதுக்கு 2 பாயிண்ட்ல இருந்து ரெஃபரன்ஸா எடுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒரு பாயிண்ட்டை நீங்க டிஃபைன் பண்ணணும்னா மினிமம் அதுக்கு 2 பாயிண்ட்ல இருந்து ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கணும். ஓகே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இன்னொரு பாயிண்ட்ல இருந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பாயிண்டோட ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். இந்த இடத்துல ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட், ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், surveys which are carried out to provide a national grid of control for preparation of accurate maps of large areas. ஸோ நேஷன் வைட் இல்லை ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து சர்வேயிங் பண்ணணும் அப்படின்னா எது ப்ரிஃபரபிள் அப்படின்னா ஜியோடெட்டிக் சர்வேயிங், அதாவது ஏர்த்தோட கர்வேச்சரையும் கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், magnetic bearing of a line is 84 degree. The magnetic declination is 2 degree west. The true bearing of the line is கேட்டிருக்காங்க. See, இது வந்து ட்ரூ நார்த். ஓகே, இதை விட்டு நம்மளோட மேக்னெட்டிக் நார்த் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு. இது இந்த ட்ரூ நார்த்தை விட்டு எய்தர் வெஸ்ட்வர்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈஸ்ட் வேர்ட்ஸில் இந்த டைரக்ஷனில் இருக்கலாம். ஓகேவா? நமக்கு இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து 2 டிகிரி வெஸ்ட்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டிகிரிஸ்க்கு வெஸ்ட் பக்கமாக நகர்ந்துருக்கு. இது என்ன லைன்னா மேக்னெட்டிக் நார்த்தை பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன். ஸோ இந்த மேக்னெட்டிக் லைன்ல இருந்து ஆர் மேக்னெட்டிக் நார்த்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 டிகிரிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் நம்ம கிட்ட கேட்கறது என்ன, ட்ரூ நார்த்ல இருந்து எவ்வளோ பியரிங் கணக்கு வரும் அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ட்ரூ பியரிங்னு அர்த்தம். ஸோ ட்ரூ நார்த்ல இருந்து வேணும்னா இந்த 2 என்ன பண்ணணும், 84ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 84 minus 2 you will get 82 டிகிரி. இதுதான் ட்ரூ நார்த். இன்கேஸ் இப்படி எடுத்துக்கோங்களேன், இங்கே 2 டிகிரி வெஸ்ட்னு கொடுத்ததுக்கு பதிலாக 2 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுடைய மேக்னெட்டிக் நார்த் இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரூ பியரிங் எடுக்கணும்னா இன்னொரு 2 ஆட் பண்ணிக்கணும். 84 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணி 86 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 84 minus 2 82 தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஓகே 82, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு மெஷர் தி மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் அ லைன் தியோடலைட் should have a trough compass. ஸோ அந்த trough compass அப்படின்றது இருக்கும், அதை வச்சு தான் மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் அ லைன் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் தி ஃபோர் பியரிங் ஆஃப் அ லைன் இஸ் நார்த் 26 degree 35 minutes west, இட்ஸ் பேக் பியரிங் வில் பி. ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற டிகிரி எதில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது வந்து ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஒன்று இருக்குது, அது என்னன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங். ஜென்ரலாக ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம 90 டிகிரி 180 டிகிரி 270 இந்த மாதிரி கம்ப்ளீட் 360க்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங். அப்படி இல்லாமல் 4 குவாட்ரண்ட்டில் பிரித்து
சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு டிகிரி வருது, ஒரு 30 டிகிரிஸ் இருக்கு அப்படின்னா, அதை வந்து நார்த்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். லைக் இந்த இதில் தான் மெஷர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நார்த்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு அது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு, எவ்வளோ பியரிங் வந்திருக்கு. அப்படி இல்லை இந்த இடத்துல எங்கேயாவது லை ஆகுது அப்படின்னா சவுத்ல இருந்து ஈஸ்ட் டுவர்ட்ஸ் அது எவ்வளோ தள்ளி இருக்கு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பேர் வந்து ரெடியூஸ்டு பியரிங். ஸோ இதுக்கு பேர் ரெடியூஸ்டு பியரிங். நம்ம கொஷனில் கொடுத்துருக்க கேஸில் ரெடியூஸ்டு பியரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அடுத்தது ஃபோர் பியரிங் ஆஃப் அ லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு லைனோட ஃபோர் பியரிங்னா இப்படி இருக்கிறது. ஓகே, இந்த ஸ்டேஷன்ல இருந்து இப்படி போகிறது. இதே லைன் வந்து அடுத்த ஸ்டேஷன்ல பேக் பியரிங்காக மாறும். ரைட், அங்கேருந்து ரிட்டர்னுக்கு பார்த்தப்ப அது வந்து பேக் பியரிங்காக மாறும். இந்த பேக் பியரிங்கோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து ஃபோர் பியரிங் கொடுத்துருக்கிறது என்ன, நார்த் வெஸ்ட். ஓகே, இந்த டயக்ராமில் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், நார்த் வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் ஒரு ஆங்கிளில் வந்து இருக்குது. இப்போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கேருந்து பேக் பியரிங்க்கு வந்தால் எப்படி இருக்கும்னா சவுத் ஈஸ்டில் இதே ஆங்கிள் தான் வரும். ஓகே, ஸோ அதுதான் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்யூஷனாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா மேக்னிடியூட் இஸ் சேம், ஜஸ்ட் தி சைன் சேஞ்சஸ். எப்போனா உங்களுக்கு ரெடியூஸ்டு பியரிங்கில் உங்களுக்கு கொஷனில் கொடுத்துருந்தாங்க, ஃபோர் பியரிங் கொடுத்துட்டு பேக் பியரிங் கேட்குறாங்கன்னா சிம்பிளி அந்த சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். அதாவது நார்த் வெஸ்ட் அப்படின்னு இருக்கிறது சவுத் ஈஸ்டாக மாறுமே தவிர அந்த மேக்னிடியூட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும் அப்படின்றதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சவுத் 26 டிகிரி 35 மினிட்ஸ் ஈஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பாருங்க, இஃப் தி ஃபோர் பியரிங் ஆஃப் அ லைன் இஸ் 36 டிகிரி 15 மினிட்ஸ். இந்த மாதிரி நார்த் சவுத் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் வெறுமே கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் தான் இருக்குது. ஓகே, 360 டிகிரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஃபோர் பியரிங் கொடுத்தாச்சு, பேக் பியரிங் கேட்குறாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், ஃபோர் பியரிங்கோட ஆங்கிள் கொடுத்தாச்சு. இது போய் அடுத்த ஸ்டேஷனில் மீட் பண்ணும், அந்த ஸ்டேஷனோடையிலேருந்து ஆங்கிள் எடுக்கணும். அதுதான் பேக் பியரிங் ஆஃப் தி சேம் லைன். அப்போனா என்ன ஆகும், இந்த லைனை சும்மா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆங்கிள் வரும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். ரைட், ஸோ இங்கே என்ன ஃபோர் பியரிங் ஆங்கிளோ அதே தான் இங்கேயும் ஆங்கிள். ஸோ 36 டிகிரி 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பார்ட் என்னது, ஒரு 180 டிகிரி. ரைட், ஸோ இந்த 36 டிகிரி 15 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 180 போட்டுக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் தி பேக் பியரிங் ஆஃப் அ லைன். இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, பேக் பியரிங் வேணும் அப்படின்னா ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180. இன்கேஸ் இந்த ஃபோர் பியரிங் வேல்யூ லெஸ் தேன் 180 இருந்ததுன்னா ஆட் பண்ணுவீங்க, கிரேட்டர் தேன் 180 இருந்ததுன்னா மைனஸ் 180 பண்ணுவீங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி லைன் ஜாயினிங் தி நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இஸ் டேர்ம்ட் as. நார்த் அண்ட் சவுத் போல கனெக்ட் பண்ணுறத லாங்கிடியூட் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். அப்படி இல்லைனா மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட். இங்கே ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. ஸோ நன் ஆஃப் தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Assertion: orientation is necessary when the instrument has to be set up at more than one station. Reason: if it is not oriented, different meridian will be considered at each of its successive station. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அண்ட் அந்த ரீசனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் தான். ஓரியன்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல இருக்குது, மெஷர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ரீடிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போது உங்களால் அதுக்கு மேலே அந்த பொசிஷன்லேருந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து உங்களால் சஃபிஷியன்ட் தூரத்துக்கு ரீடிங்ஸ் எடுக்க முடியல. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க. இப்படி ஷிஃப்ட் பண்ணுறப்ப ப்ரீவியஸாக இருந்த பொசிஷன் கூட உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஜென்ரலாக ஓரியன்ட் பண்ணுவீங்க. இந்த ஓரியன்டேஷன்லாம் அதிகமாக எங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம்னா பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் பண்ணுவோம். ஓகே, அப்படி ஓரியன்ட் பண்ணிட்டு தான் அடுத்து ஃபர்தராக ரீடிங்ஸ் எடுப்போம். என்ன ரீசன்னா, இங்கே என்ன மெரிடியனில் பேஸ் பண்ணி எடுத்தீங்களோ அதே வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் பண்ணுறது. ஸோ அதுபடி பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்ட் தான். அண்ட் ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட் அசர்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குட்டி ஷவுட் அவுட். நம்ம டர்சாகி இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா சிவில் இன்ஜினியரிங் பார்ட் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸுமே சேர்த்து கவர் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க் அண்ட் இதை தவிர்த்து சில ப்ராக்டிஸ் செட் புக்லெட்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸுமே போயிட்டு இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9751200200. ஸோ இதுக்கு அடுத்து வர கொஸ்டின்ஸ்லாம் டாக்கியோமெட்ரி பேஸ் பண்ணது. டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு டேப் அந்த மாதிரி மேனுவலாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாஃபை நிறுத்திட்டு அந்த ஸ்டாஃப் ரீடிங்கை வச்சுட்டே நம்ம அந்த ஸ்டாஃப்க்கும் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டாக்கியோமெட்ரிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறது தான் இந்த டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங்.
இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸுமே இருக்கு. ஸோ இதில் பேசிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் பிளஸ் சி. இதில் கே அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை ஸ்டேடியா இன்டர்வல். இதுதான் பேசிக்கான ஃபார்முலா, ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை ஸ்டேடியா இன்டர்வல். எஸ் அப்படிங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்ட், சி அப்படிங்கிறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ பாருங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல இன் அ டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்டேடியா இன்டர்வல் இஸ் 20 சென்டிமீட்டர் அண்ட் 4 mm ரெஸ்பெக்டிவ்லி. ஸ்டாஃப் இன்டர்செப்டும் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தி லைன் ஆஃப் சைட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி ஸ்டாஃப், தி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் கேக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், டி இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் பிளஸ் சி. அதில் கேக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஜென்ரலாகவே அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதனால் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தாச்சு. கேவோட வேல்யூ 50, எஸ்ஸோட வேல்யூ 1 மீட்டர், மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால் டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி அனலிட்டிக் லென்ஸ் இஸ் ஃபிட்டட் இன் தி டெலஸ்கோப் ஆஃப் டாக்கியோமீட்டர் இன் ஆர்டர் டு. அனலிட்டிக்கல் லென்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் டாக்கியோமீட்டரில் அப்படின்னா, நம்மளுடைய மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்டை 100னும் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை 0னும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த அனலிட்டிக் லென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வில் பி ரைட். இந்த வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் ஜென்ரலாக 100, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து 0. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி சப்டென்ஸ் பார் ஹேஸ் 2 veins ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப். ஸோ டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங்கில் சப்டென்ஸ் பாரோட பர்பஸ் என்னன்னா, அது மெஷர் பண்ணக்கூடியது ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள், அதால் மெஷர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 14th question. The multiplying constant for a tachyometer is generally kept as multiplying constant 100, additive constant 0 அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இதை இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அனலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The value of additive constant for a tachyometer varies from. Option B 15 to 30 cm. இப்போ தானே சார் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0ன்னு சொன்னீங்க, இப்போ 15 to 30 cm சொல்றீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. அனலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணலைன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டோட ரேஞ்ச் வந்து 15 to 30 cm இருக்கும். இதை கால்குலேஷன் பர்பஸ்க்கு ஈஸி ஆக்கணும் அப்படின்றதுக்காக அனலிட்டிக் லென்ஸ் அப்படின்றத ஒன்றத்தை ஃபிட் பண்ணிட்டு அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை 0வா நம்ம மாற்றிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A method which is used when the staff is too far from the instrument. Tachyometric surveying கீழவே மூவபிள் ஹேர் மெத்தட், ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட், டான்ஜென்ஷியல் மெத்தட் அப்படின்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் உங்களுடைய ஸ்டாஃப் வந்து ரொம்ப தூரத்தில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா டான்ஜென்ஷியல் மெத்தட் ஆஃப் டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிள் ஹரிசான்டல் கர்வ்ஸ்ல இருந்து இருக்கும். அபெக்ஸ் டிஸ்டன்ஸ் இன் அ சிம்பிள் கர்வ் இஸ் இண்டிகேட்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கர்வ்ல இருக்கிற பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த கர்வ். ஓகே, இந்த கர்வ்ல இதோட ரேடியஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ 2 டைரக்ஷன்லையும் இருக்கிற ரேடியஸ் அதுதான் வந்து ஆர். ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுமா, அந்த ஆங்கிள் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் டெல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட அந்த கர்வோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கர்வுக்கு இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும், அதே மாதிரி இந்த சைடில் ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். இந்த டேஞ்சன்ட் வந்து பேக்வேர்ட் டேஞ்சன்ட் அப்படின்னும், இந்த சைடில் வரைகிறத ஃபார்வர்ட் டேஞ்சன்ட் அப்படின்னும் சொல்லலாம். பேக்வேர்ட் டேஞ்சன்ட்டும் உங்களுடைய கர்வும், அதாவது டேஞ்சன்ட்னாலே அந்த கர்வை தொட்டுட்டு வரும்ல, ஸோ அந்த கர்வை தொடர பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர் ஒரு பாயிண்ட் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஃபார்வர்ட் டேஞ்சன்ட் வந்து உங்களுடைய கர்வோட எட்ஜை தொட்டுச்சு அப்படின்னா அதை வந்து பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு சொல்லணும். இப்போ இந்த 2 டேஞ்சன்ட்டும் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுமா, அப்போ ஒரு ஆங்கிள் அங்கே ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிளுக்கு பேர் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இந்த பாயிண்ட்டுக்கும் 2 டேஞ்சன்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் உங்களோட கர்வோட ஸ்டார்டிங் ஆர் மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க இந்த கேப் வந்து அபெக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, அதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அபெக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆர் சீக்கன் தீட்டா பை 2 -1. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் ப்ராப்பர் டெரிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த வேல்யூஸை ஸ்ட்ரெயிட்டாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூப்பர் எலிவேஷன் ஆன் அ கர்வ்டு ரோட் cannot be provided at அப்படின்னு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சி 2 கர்வ் மீட் பண்ணுற இடத்துல, ஓகே, 2 சிம்பிள் கர்வ் மீட் பண்ணுற இடத்துல அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 2 கர்வ் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட், அதை வந்து பாயிண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் கர்வேச்சரில் ஆர் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் உங்களால் சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகே, so option D is the right answer. Next question. A deflection angle in a traverse is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த லைன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 180 கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தமா 180. அந்த 180ல இருந்து இன்க்ளூடட் ஆங்கிள், அதாவது இன்க்ளூடட் ஆங்கிள்னா இந்த 2 லைன் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற நடுவுல இருக்க ஆங்கிள் தான் இன்க்ளூடட் ஆங்கிள். டோட்டல் 180ல இருந்து இந்த இன்க்ளூடட் ஆங்கிள மைனஸ் பண்ணீங்கன்னா you will get deflection angle or deviation angle. So option A is the right answer. Deflection angle is the difference between included angle and 180 degree. Next question. The length of a long chord in a curve setting is equal to. இதுவுமே ஒரு straight question தான். Longest chord இருக்கு இல்லையா, அதாவது point of curvature to point of tangency, இதுக்கு நடுவுல இருக்க இந்த length வந்து measure பண்றதுக்கான formula 2r sin phi by 2. Option B is the right answer. Next question. The end of the curve where the curve touches forward tangent. End of the curve னா இந்த ஓரம். ஓகே, ஸோ இங்க இருந்து இந்த பக்கம் டிராவல் பண்ணி வந்துட்டீங்க இந்த ஓரம். The point where it touches the forward tangentன்றது இது முன்னாடியே பார்த்துருந்தோம் பார்ட்ஸ்ல. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? Point of tangency. Option B is the right answer. That's all for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா பை பை.